இப்போ வந்து நம்ம ஷோரூமுக்கு வந்திருக்கோம், மஹேந்திரா ஷோரூமுக்கு. மறுபடியும் இன்னொரு கார் ஏதாவது புக் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இல்லை ஆனா எப்போ இந்த ஷோரூம் வரும்போதுமே டெலிவரி எடுக்கிறாங்க இல்லம்மா. கார் விலை குறைஞ்சனாலியான்னு தெரியல. நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வரும்போதுமே நம்பர் போர்டுக்காக பிளேட்டுக்காக வந்தோம், அப்பவும் டெலிவரி போச்சு. இப்பவும் வந்து ஸ்கார்பியோ தானமா ஒயிட் கலர் அது வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த முன்னாடி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்பர் பிளேட். அது நம்பர் பிளேட் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? ஆயிடுச்சு, 1 வீக் மேலே ஆயிடுச்சு. 1 வீக் மேலே ஆச்சு. அது இன்னும் நம்ம ஃபிட் பண்ணலையே இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபிட் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷாப்பிங் போகலாம். நம்பர் போர்டு போட்டாச்சு. ஆக்சுவலாக கார் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுது. 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்பர் போர்டே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். TN29. இந்த 29 போர்டுக்காக தான் அட்வொகேட் கிட்ட அங்கே இங்கன்னு 2 நாள் அலைஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக போட்டாச்சு. பின்னாடி போட்டுட்டு இருக்காங்க நம்பர் போர்டு. போட்டோடனே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கார் யாருதுப்பா? கிருத்தின் தான் காரு. கார் அம்மா அது என்னது? மம்மி தான். கிருத்தின் தான் அப்பாது. அப்படின்லாம் கிருத்தின் மம்மிதுன்னு மட்டும் சொல்லவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா அண்ணன் எடுத்துட்டு இருக்கியா? சரணிங்கெல்லாம் எடுக்கணும் இல்லம்மா. ஆமாம் ஆமாம். என்ன சமையல் மாஸ்டர் ஆக போகிறேன்னா? தோசையா? அந்த நம்பர் பிளேட் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காருக்கே ஒரு கலை ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியும் வந்து பாத்திரக்கடை பாத்திரங்களே இருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ன ஷாப்பிங் பண்ண வந்தோம் அப்படின்னா பாத்திரம் தான். புது வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, அதனால சின்ன சின்ன டேக்ஸ் வாங்க, அப்புறம் கரண்டி, என்னது சொம்பு, டம்ளரு எல்லாம் வாங்குறதுக்கு தான் பாத்திரக்கடைக்கு தான் வந்திருக்கிறோம்.